أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. ஃபசில் பள்ளிவாசலுக்கு 100 ஆண்டுகள் நிறைவடைந்ததையொட்டி நாளை யுகே ஜமாத் ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறது. அதில் அந்நியர்களான விருந்தினர்கள், அண்டை அயலார்கள் போன்றோரும் அழைக்கப்பட்டுள்ளனர். ஃபசில் பள்ளிவாசலுக்கு ஒரு வரலாற்று சிறப்பு உள்ளது. அது எந்த வகையில் என்றால், இது கிறிஸ்தவர்களின் கோட்டையில் கட்டப்பட்ட அஹ்மதியா ஜமாத்தின் முதல் பள்ளிவாசலாகும். பிறகு இங்கிருந்து இஸ்லாத்தின் உண்மையான போதனையையும் தப்லீகையும் மக்களுக்கு வழங்கும் பணி விரிவான முறையில் துவங்கியது. இன்று நம்முடைய எதிரிகள் அஹ்மதியா ஜமாத் ஆங்கிலேயர்களின் கைகளால் நடப்பட்ட செடி என்று கூறுகிறார்கள். ஆனால் வியப்பு என்னவென்றால், ஆங்கிலேயர்களின் கைகளால் நடப்பட்ட இந்த செடியின் மூலமாக மேற்கத்திய நாடுகளில் வாழ்பவர்களான இந்த மக்களின் மதத்தின் பலவீனத்தை அவர்களது நாட்டிலேயே வெளிப்படுத்தி காட்டி இஸ்லாத்தின் அழகை பற்றி தப்லீக் செய்யப்படுகிறது. இந்த ஆட்சேபனை செய்யக்கூடியவர்களுக்கோ இப்படியான மும்முரமான தப்லீக் பணியை மேற்கொள்வதற்கு நல்வாய்ப்பு கிடைக்கவில்லை. எனினும் ஃபசில் பள்ளிவாசல் கட்டுவதற்கு முன்னர் வோக்கிங்கில் ஒரு பள்ளிவாசல் கட்டப்பட்டது. அதை கட்டியவர் பிரசித்தி பெற்ற கிழக்கத்திய நாடுகளின் ஆய்வாளர் G.W. லேட்னர் ஆவார். இவர் லாகூரில் ஓரியண்டல் கல்லூரியின் முதல்வர் பதவியில் இருக்கும்போது பணி ஓய்வு பெற்றார். பிறகு இங்கிலாந்துக்கு இது அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத் நிறுவப்பட்ட, அதாவது அஹ்மதியா ஜமாத்தின் தோற்றுனர் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் மிர்சா குலாம் அஹமது அலி இஸ்லாம் அவர்கள் அஹ்மதியா ஜமாத்தை நிறுவிய அதே ஆண்டுதான் என்பதும் ஒரு வினோதமான தற்செயலாகும். அந்த பிரசித்தி பெற்ற பேராசிரியர் முஸ்லிம்கள் மார்க்க கல்வியும் பெற்று தங்களது இபாதத்தையும் செய்து கொள்வதற்காக பள்ளி கட்டியதுடன் சேர்த்து கிழக்கத்திய அறிவுகள் தொடர்பான ஒரு நிறுவனத்தையும் உருவாக்கினார். இந்த பள்ளிவாசல் கட்டுவதில் இதற்காக போபாலைச் சேர்ந்த ஷாஜஹான் பேகம் அவர்கள் ஒரு பெரும் தொகையை கொடுத்தார்கள். அவர்கள் பெயரிலேயே இதற்கும் பெயர் வைக்கப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் 1889 இந்த பேராசிரியர் வஃபாத்தாகிவிட்டார். இந்த பள்ளிவாசலும் மூடப்பட்டது. அதை பராமரிப்பவர் யாரும் இருக்கவில்லை. பிறகு ஹஜ்ரத் முதல் ஹலீஃபத்துல் மசீஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களது காலகட்டத்தில் ஹாஜா கமாலுத்தீன் சாஹிப் அவர்கள் இங்கு வந்தார்கள். அவர்கள் இதை திறக்க வைக்க முயற்சி செய்தார்கள், வெற்றியும் பெற்றார்கள். ஹஜ்ரத் முதல் ஹலீஃபத்துல் மசீஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இப்பொழுது இந்த பள்ளிவாசலுக்கு ஓர் அறக்கட்டளை உருவாக்கப்பட்டுள்ளது, அதற்கு நான் பொறுப்பாளனாக ஆக்கப்பட்டுள்ளேன் என்று கடிதம் எழுதினார்கள். பிறகு மீண்டும் அதில் இபாதத் துவங்கியது. இது திறக்கப்பட்ட போது அந்த நேரத்தில் ஹாஜா கமாலுத்தீன் சாஹிப் அவர்களுடன் சௌத்ரி ஜஃபருல்லா கான் சாஹிப் அவர்களும் அந்த பள்ளிக்கு சென்றார்கள். அங்கு சென்று அவர்கள் நஃபில் தொழுதார்கள், பெரும் துஆக்கள் செய்தார்கள். பிறகு சில காலங்கள் கழித்து ஹதரத் முஸ்லிமோத் ரலிலான் அவர்கள்
முபல்லிக்மார்களை அனுப்புவதற்கான அறிவிப்பை செய்தார்கள். ஆனால் நிதி கிடைக்க முடியாமல் இருந்தது. ஆனால் எவ்வாறாயினும் எப்படியோ முயற்சி செய்து சௌத்ரி ஃபத்தா முகமது சியால் சாஹிப் அவர்கள் இங்கு அனுப்பப்பட்டார்கள். பிறகு அவர்கள் ஹாஜா சாஹிப் அவர்களுடன் சில காலம் பணிபுரிந்தார்கள். பிறகு ஹஜ்ரத் முதல் ஹலிஃபத்துல் மசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வஃபாத்துக்கு பிறகு ஹாஜா சாஹிப் அவர்கள் ஹஜ்ரத் இரண்டாவது ஹலிஃபத்துல் மசீஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் பையத் செய்யவில்லை. இதனால் சௌத்ரி ஃபத்தா முகமது சாஹிப் சியால் அவர்கள் அவர்களை விட்டுவிட்டு வேறு இடத்திற்கு சென்று விட்டார்கள். எவ்வாறாயினும் இது வோக்கிங் பகுதியின் பள்ளிவாசலாக இருந்தது. ஆனால் முறையாக முஸ்லிம் பிரிவுகள் அல்லது அஹ்மதியா ஜமாத் தரப்பிலிருந்து கட்டப்பட்ட பள்ளிவாசல் ஃபசில் பள்ளிவாசலே ஆகும். இன்று இங்கிலாந்திலும் லண்டனிலும் மேற்கத்திய நாடுகளிலும் கூட முஸ்லிம்களிடம் பல்வேறு பள்ளிவாசல்கள் உள்ளனதான். ஆனால் லண்டனில் முதல் பள்ளிவாசலாக இருக்கும் பெருமை ஃபசில் பள்ளிவாசலுக்கே கிடைத்துள்ளது. ஆனால் இங்குள்ள பிறருடைய பள்ளிவாசல்களும் கூட அன்பு, நேசம், சமரசம் மற்றும் சகோதரத்துவத்துக்கான தூது செய்தி ஒவ்வொருவரையும் சென்றடையும் வகையில் இஸ்லாத்தின் அழகான போதனையை எப்படி அஹ்மதியா ஜமாத்தின் பள்ளிவாசல்களில் இருந்து பரவுகிறதோ அதுபோன்று உலகில் பரப்புவதில்லை அல்லது மேற்கத்திய நாடுகளில் பரப்பவில்லை. பிறகு அல்லாஹ்வின் இந்த ஓர் அருளும் உள்ளது. அதாவது மேற்கத்திய நாடுகளின் மற்ற பள்ளிவாசல்கள் அரசாங்கங்களின் உதவியால், சில அந்நிய அரசாங்கங்களின் உதவியால் அல்லது சில இஸ்லாமிய அரசாங்கங்களும் அவற்றிற்கு சிறிதளவு உதவி செய்துள்ளன, அவ்வாறு கட்டப்பட்டுள்ளன அல்லது அவற்றின் செலவுகள் நடக்கின்றன. ஆனால் அஹ்மதியா ஜமாத்தின் தனிச்சிறப்பு என்னவென்றால், ஜமாத் இன்னும் சொல்வதென்றால் அரசாங்கங்கள் நிதியுதவியால் கட்டப்பட்ட இந்த பள்ளிவாசல்களுக்கு இங்குள்ள முஸ்லிம்களின் அமைப்புகளுக்கு இப்பொழுதும் கூட அவர்களுக்கோ அரசாங்கம் தரப்பிலிருந்து இங்கு இங்கிலாந்திலும் அரசாங்க நிதியுதவி கிடைக்கிறது. ஆனால் அஹ்மதியா ஜமாத் எந்த நிதியுதவியும் பெறுவதில்லை. ஜமாத்தின் பள்ளிவாசல்கள் மக்களின் சந்தாக்களால், தியாகங்களால் கட்டப்படுகின்றன என்பது அஹ்மதியா ஜமாத்தின் தனிச்சிறப்பாகும். அல்லாஹ்வினால் இப்பொழுதோ இங்கிலாந்திலும் ஜமாத்தின் தியாகங்கள் காரணமாக டஜன் கணக்கில் பள்ளிவாசல் கட்டப்பட்டுவிட்டன. மேற்கத்திய நாடுகளிலும் எண்ணற்ற பள்ளிவாசல்கள் கட்டப்பட்டுவிட்டன. எவ்வாறாயினும் இன்று ஃபசில் பள்ளிவாசல் தொடர்பாகவே நான் சில விஷயங்களை கூற விரும்புகிறேன். இதை பற்றி கூறுவதன் முக்கியத்துவம் எப்போது வெளிப்படும் என்றால், அல்லது நூற்றாண்டு நிறைவையொட்டி நாம் நடத்தும் நிகழ்ச்சிக்கு எப்போது பலன் இருக்கும் என்றால், நாம் பள்ளிவாசலின் நோக்கத்தை நிறைவேற்றுபவர்களாக இருக்கும்போதுதான். அது அதை நிரப்புவதற்கான உரிமையாகும், நமது நிலைமைகளை மாற்றுவதற்கான உரிமையாகும், அல்லாஹுடன் தொடர்பில் முன்னேறுவதற்கான உரிமையாகும், நம்முடைய சந்ததிகளை பள்ளிவாசலுடன் இணைப்பதற்கான உரிமையாகும். நாம் இஸ்லாமிய உரிமைகளை நிறைவேற்ற வேண்டும். எனவே இதை ஒவ்வொரு அஹ்மதியும் நினைவில் கொள்ள வேண்டும். ஒரு ஃபங்க்ஷன் நடத்திவிட்டு ஒளி விளக்குகள் போட்டுவிட்டு மகிழ்ச்சி அடைந்து விடாதீர்கள். மாறாக இந்த பள்ளிவாசலுக்கான உரிமையை நிறைவேற்றுங்கள். அதன் வரலாற்றை பாருங்கள். பிறகு அந்த வரலாற்றில் ஆழ்ந்த சிந்தனையை செலுத்துங்கள். பிறகு உங்களுடைய நிலைமைகளை பற்றி ஆழ்ந்து சிந்தித்திடுங்கள். இது தொடர்பாக நான் கூற விரும்பும் அடிப்படையான விஷயம் என்னவென்றால், ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் இஸ்லாம் அவர்கள் இஸ்லாம் மேற்கத்திய நாடுகளில் பரவுவது தொடர்பாக பல விஷயங்களை கூறியுள்ளார்கள். இதுதான் நமது மும்முரமான தப்லீக் பணிகளின் அடிநாதமாகும். ஓரிடத்தில் இஸ்லாம் மேற்கத்திய நாடுகளில் பரவுவது தொடர்பாக ஓர் உண்மையான கனவை சான்றாக கொண்டு அன்னார் கூறுகிறார்கள், அவ்வாறே மேற்கு திசையிலிருந்து சூரியன் உதிக்கும் என்பதில் நாம் எந்நிலையிலும் ஈமான் கொள்கின்றோம். ஆனால் உண்மையான ஒரு கனவில் இந்த எளியவனுக்கு வெளிப்படுத்தப்பட்டது என்னவென்றால், மேற்கு திசையிலிருந்து சூரியன் உதிக்கும் என்பதற்கு பொருள் என்னவென்றால், தொன்று தொட்டே இருளில், நிராகரிப்பில், வழிகேட்டில் மூழ்கியுள்ள மேற்கத்திய நாடுகள் உண்மை எனும் கதிரவனால் ஒளியூட்டப்படும். அவர்கள் இஸ்லாமிய போதனைகளிலிருந்து பலன் பெற்றுக் கொள்வார்கள். அன்னார் மிகவும் அறுதியிட்டு கூறுகின்றார்கள், எனவே நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும், இந்த நாடுகளிலும் இஸ்லாம் பரவும் இன்ஷா அல்லாஹ். பிறகு அன்னாரது மற்றொரு முன்னறிவிப்பு உள்ளது. அன்னார் கூறுகிறார்கள், நான் பார்த்தேன், நான் லண்டன் நகரத்தில் ஒரு சொற்பொழிவு மேடை முன் நிற்கின்றேன். ஆங்கில மொழியில் ஒரு ஆதாரபூர்வமான சொற்பொழிவு மூலமாக இஸ்லாத்தின் உண்மைத்துவத்தை வெளிப்படுத்துகிறேன். இதற்கு பிறகு நான் பல பறவைகளை பிடித்தேன். அவை சின்ன சின்ன மரங்களில் உட்கார்ந்திருந்தன. அவை வெள்ளை நிறத்தில் இருந்தன. ஒரு வகையான காடையின் உடலை போன்று அவற்றின் உடல் இருக்கும் என்று நினைக்கிறேன்.
எனவே நான் அதற்கு அளித்துள்ள விளக்கம் என்னவென்றால், நான் இல்லை என்றாலும் என்னுடைய இலக்கியங்கள் அந்த மக்களிடத்தில் பரவும். நேர்மையான ஆங்கிலேயர்கள் பலர் இஸ்லாத்தின் உண்மையால் தாக்கமடைவார்கள். உண்மையில் இன்று வரை மேற்கத்திய நாடுகளுக்கு மார்க்க உண்மைகளுடனான தொடர்பு மிக குறைவாக இருந்துள்ளது. ஒரு வகையில் மேலான இறைவன் மார்க்க அறிவை முழுவதும் ஆசியாவுக்கு வழங்கிவிட்டான். உலக அறிவை முழுவதும் ஐரோப்பா மற்றும் அமெரிக்காவுக்கு வழங்கிவிட்டான். அன்னார் கூறினார்கள், நபிமார்களின் வருகை தொடரும் துவக்கத்திலிருந்து இறுதி வரை ஆசியாவின் பங்கிலேயே இருந்துள்ளது. இறைநேசம் என்பதன் மேன்மைகளும் இந்த மக்களுக்கே கிடைத்துள்ளன. இப்பொழுது மேலான இறைவன் இந்த மக்கள் மீது கருணை புரிய விரும்புகிறான். அதாவது மேலான அல்லாஹ் மேற்கத்திய நாடுகளின் மக்களின் மீது கருணை புரிய விரும்புகிறான். எனவே இதுதான் ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாம் அவர்களின் வழிகாட்டல், ஆசை, துஆ மற்றும் நற்செய்தியாகும். இந்த பணியை தொடர்வதற்காகத்தான் இன்று அஹ்மதியா ஜமாத் இங்கிலாந்திலும் பிரித்தானியா மட்டுமின்றி உலகத்தின் பல்வேறு நாடுகளிலும் அமெரிக்காவிலும் பிற மேற்கத்திய நாடுகளிலும் இஸ்லாத்தின் உண்மையான தூது செய்தி எட்ட வைத்துக் கொண்டிருக்கின்றது. இதே நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காகவே ஃபசில் பள்ளிவாசலும் துவங்கப்பட்டது. நான் ஏற்கனவே கூறியது போன்று ஓக்கிங் பள்ளிவாசலுக்கு முதலில் ஹாஜா கமாலுதீன் சாஹிப் அவர்கள் வந்தார்கள். ஆனால் ஹஜ்ரத் முதல் ஹலிஃபத்துல் மஸீஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வஃபாத்திற்கு பிறகு இவர்கள் ஹிலாஃபத்திடம் பையத் செய்யவில்லை. இதன் காரணமாக அப்பொழுது இவர்களுடன் இருந்த சௌத்ரி ஃபத்தஹ் முகமது சியால் சாஹிப் அவர்களும் இவர்களுடன் சேர்ந்து ஒன்றாக பணிபுரிவதில் சிரமத்தை உணர்ந்தார்கள். அவர்கள் தனியாக பிரிந்து பிறகு இன்னொரு இடத்திற்கு வந்து அஹ்மதியா ஜமாத்தின் தப்லீக் பணியை துவங்கிவிட்டார்கள். தூது செய்தி எட்ட வைக்க துவங்கினார்கள். அல்லாஹ்வினால் பிறகு அவர்களுக்கு வெற்றிகளும் கிடைத்தன. ஆக நாம் இவ்வாறு கூறலாம், முறையாக முபல்லிகாக ஆகி இங்கு வந்த அஹ்மதியா ஜமாத்தின் முதல் முபல்லிக் சௌத்ரி ஃபத்தஹ் முகமது சாஹிப் சியால் அவர்கள் ஆவார்கள். முதல் கடியும் அவர்களுக்கு கிடைத்தது. அவர் பெயர் மிஸ்டர் கோரியோ ஆகும். அவர் ஒரு பத்திரிகையாளர் ஆவார். இவர் முஸ்லிமானார். இதற்கு பிறகு ஒரு டசனுக்கு மேற்பட்ட மக்கள் அஹ்மதி முஸ்லிம்கள் ஆனார்கள். சௌத்ரி சாஹிப் அவர்கள் பெரும்பாலும் சொற்பொழிவுகள் மூலமாக தப்லீக் செய்து வந்தார்கள். ஆனால் இஸ்லாத்தின் தூது செய்தியை எப்படி எட்ட வைத்தார்கள் என்றால், பல்வேறு இடங்களில் சென்று கழகங்களுக்கு சமூகங்களுக்கு சென்று உரை நிகழ்த்தி வந்தார்கள். பிறகு இங்கிருந்து காத்யானில் இருந்து ஹதரத் இரண்டாவது ஹலிஃபத்துல் மஸீஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சௌத்ரி ஃபத்தஹ் முகமது சாஹிப் சியால் அவர்களை திரும்பி வரவழைத்துவிட்டு காசி அப்துல்லா சாஹிப் அவர்களை முபல்லிகாக ஆக்கி அனுப்பினார்கள். அவர்கள் இங்கு சிறிது காலம் பணிபுரிந்தார்கள். இவர்களும் காசி சாஹிபும் சஹாபியாக இருந்தார்கள். போர் ஆரம்பித்து விட்டிருந்த அந்த நிலைமையில் இது மிகவும் சிரமமான படியாக இருந்தது. முதல் உலக போர் ஆரம்பமாக இருந்தது. தப்லீக் பணி செய்வது மிகவும் சிரமமாக இருந்தது. ஆனால் இந்த மக்கள் தப்லீக் பணி செய்து வந்தார்கள். காசி சாஹிப் அவர்களின் காலத்தில் மிஷன் ஹவுஸை ஒரு நிரந்தரமான இடமாக ஆக்கும் நோக்கத்தில் ஸ்டார் ஸ்ட்ரீட்டில் இருந்த ஒரு வீடு வாடகைக்கு எடுக்கப்பட்டது. பிறகு வரலாற்றில் இதுவும் எழுதப்பட்டுள்ளது. காசி சாஹிப் அவர்கள் இங்கு இருக்கும் போதே ஹஜரத் இரண்டாவது ஹலிஃபத்துல் மஸீஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹஜரத் முஃப்தி முகமது சாதிக் சாஹிப் அவர்களை முபல்லிக் ஆக ஆக்கி அனுப்பினார்கள். அவர்கள் 1917 இருந்து ஜனவரி 1920 வரை இங்கே தங்கினார்கள். 1919 மீண்டும் சௌத்ரி ஃபத்தஹ் முகமது சாஹிப் சியால் அவர்களும் மௌலவி அப்துல் ரஹீம் சாஹிப் நையர் அவர்களும் இங்கு அனுப்பி வைக்கப்பட்டார்கள். அவர்கள் இருவரும் தன்னலமற்று பணியாற்றினார்கள். அஹ்மதியத்தின் தப்லீக் செய்தார்கள். 1920 சௌத்ரி ஃபத்தஹ் முகமது சியால் சாஹிப் அவர்களுக்கு ஹதரத் இரண்டாவது ஹலிஃபத்துல் மஸீஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தரப்பிலிருந்து இவ்வாறு கூறப்பட்டது, பள்ளிவாசல் கட்ட முடிகின்ற வகையில் முறையாக ஒரு மிஷன் ஹவுஸை கட்டி அங்கு பணியை துவங்கும் வகையில் இங்கிலாந்தில் சிறிது நிலம் வாங்குங்கள். அதற்காக பிறகு முயற்சி செய்யப்பட்டது. 2200 பவுண்டுக்கும் அதிகமான தொகையில் பட்னி பகுதியில் இந்த இடம் வாங்கப்பட்டது. ஹதரத் இரண்டாவது ஹலிஃபத்துல் மஸீஹ் அவர்களுக்கு இந்த தகவல் கிடைத்த போது அன்னார் அப்பொழுது டல் ஹவுஸில் இருந்தார்கள். அன்னார் அங்கு பெரிய விழா நடத்தினார்கள். பிறகு அங்கு இந்த பள்ளிக்கு ஃபசில் பள்ளிவாசல் என்று பெயரையும் நிர்ணயித்தார்கள். பிறகு பள்ளிவாசல் கட்டுவதற்காக அதிகமாக தொகை சேருவதற்காக சந்தா அறிவிக்கப்பட்டது. இந்த நிலப்பகுதியை சௌத்ரி ஃபத்தஹ் முகமது சியால் சாஹிப் அவர்கள் ஒரு யூதரிடமிருந்து வாங்கினார்கள். நாம் அறிந்தது போன்று அதில் இப்பொழுதோ புதிதாக கட்டடங்கள் கட்டப்பட்டுவிட்டன. ஆனால் அப்பொழுது ஒரு வீடு மட்டும் இருந்தது. ஏறத்தாழ 1 ஏக்கர் அளவு நிலம் இருந்தது. பிறகு அந்த பள்ளிவாசல் அடுத்து எப்படி முன்னோக்கி எடுத்து செல்லப்பட்டது, எவ்வாறு கட்டப்பட்டது என்பதை பற்றி வரலாறு நமக்கு இவ்வாறு கூறுகிறது. 1924 வேம்லே கண்காட்சியின் போது இந்த உலகளாவிய கண்காட்சியுடன் சேர்த்து உலகத்தின் பல்வேறு மதங்களையும் காட்சிப்படுத்த வேண்டும். மேற்கத்திய மக்கள் மிக நன்றாக அறிந்துள்ள கிறிஸ்தவ மதத்தை மட்டும் தனியாக வைத்துவிட்டு மற்ற மதங்களை
பற்றிய தகவலை பெற வேண்டும், லண்டனுக்கு வரவழைத்து அந்த மதங்களின் பிரதிநிதிகளை அவற்றை பற்றி சொற்பொழிவு நிகழ்த்த வைக்க வேண்டும் என்ற சிந்தனை சில கண்ணியத்திற்குரிய மக்களுக்கு வந்தது. இதற்காக அவர்கள் அப்பொழுது இங்கு முபல்லிகாக இருந்த மௌலவி அப்துல் ரஹீம் சாப் நையர் அவர்களையும் அஹ்மதியா ஜமாத் சார்பாக சொற்பொழிவாற்றுவதற்காக அழைத்தார்கள். மௌலவி சாஹிப் மௌலானா நையர் சாஹிப் அவர்கள் காதியானுக்கு தகவல் கொடுத்தார்கள். இதனால் ஹதரத் இரண்டாவது ஹலிஃபத்துல் மஸீஹ் அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டவாறு, இங்கிருந்து யாராவது ஒரு பிரதிநிதியை நாம் அனுப்புவோம், அவர் இஸ்லாத்தின் சிறப்புகள் எடுத்து கூறுவார் என்று கூறினார்கள். அத்துடன் ஹதரத் இரண்டாவது ஹலிஃபத்துல் மஸீஹ் ரலியல்லாஹு அவர்கள் தாமே ஒரு கட்டுரை எழுத துவங்கிவிட்டார்கள். அதில் இஸ்லாத்தின் சிறப்புகள் எடுத்துக் கூறப்பட்டுள்ளன, உண்மையான போதனை எடுத்துக் கூறப்பட்டுள்ளது. சொற்பொழிவு ஆற்றுவதற்காக அன்னார் எழுதி கொடுத்த இது ஒரு மிகப்பெரிய நூலாக ஆகிவிட்டது. அது அஹ்மதியத் யானி ஹக்கீகி இஸ்லாம், அஹ்மதியத் எனும் உண்மை இஸ்லாம் என்ற பெயரில் இப்பொழுது வெளியாகியும் விட்டது. எவ்வாறு இருப்பினும் இதற்கு பிறகு ஜமாத் பிரதிநிதிகளின் ஆலோசனை கூட்டம் கூட்டப்பட்டது. அதில் ஹதரத் மிர்சா பஷீர் அஹமத் சாஹிப் ரலிலான் அவர்களும் ஹதரத் அப்துல் ரஹீம் சாஹிப் தர்த் ரலிலான் அவர்களும் இவ்வாறு ஆலோசனை வழங்கினார்கள். இது எத்தகைய ஒரு சந்தர்ப்பம் என்றால், யாராவது ஒரு பிரதிநிதியை அனுப்புவதற்கு பதிலாக ஹதரத் ஹலிஃபத்துல் மஸீஹ் அவர்கள் தாமே அங்கு செல்ல வேண்டும், ஹுசூர் அவர்களுடன் சில நண்பர்களும் செல்ல வேண்டும். இதற்கு பிறகு அன்னார் தாமே இங்கிலாந்துக்கு செல்வதாகவும் டமாஸ்கஸ், எகிப்து போன்ற இடங்களுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டவாறு ஐரோப்பா சென்றடைவதாகவும் சில மக்களையும் தம்முடன் அழைத்துச் செல்வதாகவும் முடிவானது. அதில் ஹசரத் சௌத்ரி முகமது ஜஃபருல்லா கான் சாஹிப் அவர்கள், ஹசரத் மிர்சா ஷரீஃப் அஹமத் சாஹிப் ரலிலான் அவர்கள் ஆகியோரும் இருந்தார்கள். ஹதரத் சௌத்ரி முகமது ஜஃபருல்லா கான் சாஹிப் அவர்கள், ஹதரத் மிர்சா ஷரீஃப் அஹமத் சாஹிப் ரலிலான் அவர்கள் ஆகிய இவ்விருவரும் தமது சொந்த செலவில் இங்கு வந்தார்கள். இவ்வாறு ஹதரத் இரண்டாவது ஹலிஃபத்துல் மஸீஹ் ரலிலான் அவர்களும் தமக்கான சிறிது செலவை கொடுத்தார்கள். எவ்வாறு இருப்பினும் ஹதரத் இரண்டாவது ஹலிஃபத்துல் மஸீஹ் ரலியல்லாஹு அவர்கள் தமாஸ்கஸ் மற்றும் எகிப்து ஆகிய இடங்களுக்கு சென்றுவிட்டு இத்தாலி, சுவிட்சர்லாந்து மற்றும் பிரான்ஸ் வழியாக இங்கிலாந்து வந்தடைந்தார்கள். 22 ஆகஸ்ட் 1924 இங்கு வந்தடைந்தார்கள். இங்கும் கூட ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், இந்த நட்பேரான வருகை தொடர்பாக ஹதரத் இரண்டாவது ஹலிஃபத்துல் மஸீஹ் ரலிலான் அவர்களுக்கு முதலில் ஒரு கனவு காட்டப்பட்டிருந்தது. அதாவது, அவர்கள் கடலின் ஓரத்தில் இங்கிலாந்தின் ஒரு இடத்தில் இறங்குகின்றார்கள். அங்கு ஒரு மரக்கட்டையின் மீது காலை வைத்து ஒரு வெற்றி பெற்ற ஜன்னலை போன்று நாலாபுறமும் பார்க்கின்றார்கள். அப்பொழுது வில்லியம் தி கான்க்யூரர் என்ற ஓசை வந்தது. ஆக ஒரு வகையில் இங்கிலாந்தின் ஆன்மீக வெற்றி ஹுசூர் ரலிலான் அவர்கள் இங்கிலாந்து வருகை தருதலோடு இணைந்திருந்தது. பத்திரிகைகள் ஹுசூர் ரலியல்லாஹு அவர்களது பயணத்தையும் இங்கிலாந்து வந்தடைந்ததையும் மிகவும் வெளிப்படையாக தெரியும் வண்ணம் வெளியிட்டன. அன்னார் அங்கு சென்றடைந்ததும் பிறகு லண்டன் விக்டோரியா ஸ்டேஷனில் இறங்கினார்கள். போர்ட்டில் இருந்து பிறகு அங்கு விக்டோரியாவுக்கு சென்றார்கள். இங்கு அன்னார் இறங்கினார்கள். இங்கிருந்து அன்னாரும் அன்னாரது ஜமாத்தும் செயின்ட் பாலுடைய மகத்துவமிக்க மற்றும் இங்கிலாந்தின் மிகப்பெரிய சர்ச்சுக்கு முன்னால் இங்கு வந்து சேர்ந்தார்கள். அதற்கு பிறகு அதற்கு முன்னால் நின்று கொண்டு அன்னார் கம்பீரமிக்க இறைவனிடம் இஸ்லாம் மற்றும் ஏகத்துவத்தின் வெற்றிக்காக துவா செய்தார்கள். பிறகு அன்னார் நகரத்திற்குள் நுழைந்தார்கள். தமது பயணக்குழுவுடன் சேர்ந்து நகரத்திற்குள் நுழைந்தார்கள். அன்னார் தங்குவதற்காக ஏற்கனவே முன்னரே ஒரு சிறிய இடம், நல்ல ஒரு இடம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அந்த இடம் எப்படி இருந்ததென்றால், ஒரு பெரிய வீடு இருந்தது. மத மாநாட்டுக்கான கட்டுரை எழுத, தனிநபர் சந்திப்புகள் மற்றும் பொது சொற்பொழிவுகள் எழுத ஆகியவற்றுக்காக இந்த கட்டடம் வாடகைக்கு எடுக்கப்பட்டிருந்தது. இதற்கிடையில் நேமத்துல்லா கான் சாஹிப் ஷஹீத் அவர்களை கல்லால் அடித்துக் கொள்ளவும் பட்டது. இந்த தகவலும் காபூலில் இருந்து கிடைத்தது. இதன் நிகழ்வுகளின் காரணத்தினால் அஹ்மதியா ஜமாத்துக்கு மிக அதிகமான பிரபல்யம் கிடைத்தது. பல பத்திரிகைகளில் இதை பற்றி விவாதிக்கப்பட்டது. எவ்வாறு இருப்பினும் இந்த நிகழ்ச்சிகளுக்கு பிறகு பள்ளிவாசலின் அடிக்கல் நாட்டுவதற்கான முறை வந்தது. இந்த பணியும் அல்லாஹ் அருளினால் மிகவும் கம்பீரமான முறையிலும் முழு தாக்கம் ஏற்படுத்தும் வகையிலும் நடந்தது. பள்ளிவாசல் தொடர்பாக வரலாற்றில் இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது: விலாயத்தில், அதாவது ஐரோப்பா, இங்கிலாந்து போன்ற மேற்கத்திய நாடுகளில் தப்லீக் அமைப்பு துவங்கியதுமே ஹதரத் இரண்டாவது ஹலிஃபத்துல் மஸீஹ் ரலிலானவர்களுக்கு ஒரு பள்ளிவாசலை கொண்டு வர வேண்டும் என்ற சிந்தனை உருவாகிவிட்டது. ஏனென்றால் அங்கு மீண்டும் மீண்டும் வீடுகளை மாற்றுவதனால் தப்லீகின் தாக்கத்துக்கு கடுமையான இழப்பு ஏற்பட்டு வந்தது. எந்நிலையிலும் ஜமாத்திற்கு ஒரு தலைமையகம் இருக்க வேண்டியது இருந்தது. ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடம் என வீட்டை வாடகைக்கு எடுத்துக்கொண்டே செல்வதனால் முறையாக இல்லாததனால் அந்த அளவுக்கு தாக்கம் இருப்பதில்லை. எனவே எந்நிலையிலும் தலைமையகம் இருக்க வேண்டும் என அன்னார் எண்ணினார்கள். ஆனால் இந்த பணி வெளிப்படையாக பார்க்கையில் கடினமானதாக தென்பட்டது. 1919 வரை இதற்காக எந்த ஒரு செயல் திட்டமும் உருவாக முடியவில்லை.
பணம் கிடைப்பது, லண்டனில் இருக்கக்கூடிய போதுமான அளவிலான நிலம் கிடைப்பது, ஒழுக்கமான மக்களின் பகுதியில் கிடைப்பது, அதில் சட்ட ரீதியிலான எந்த விதமான வில்லங்கமோ கட்டுப்பாடோ இல்லாமல் இருப்பது ஆகிய விஷயங்கள் இருந்தன. இந்த விஷயம் லண்டனின் வீடுகளையும் நிலங்களையும் வாங்குவதில், அதில் விருப்பப்படி கட்டடம் கட்டுவதிலும் மிக பெரும் தடையாக இருந்தது. இந்த நிபந்தனைகளும் நிறைவேற வேண்டும். பிறகு அதை கட்டுவதிலும் அதை கண்காணிப்பதிலும் எல்லாவற்றையும் விட பெரிய விஷயமாக மக்களது கவனத்தை இதன் பக்கம் ஈர்ப்பது ஆகியவை, இவையெல்லாம் எப்படிப்பட்ட விஷயங்களாக இருந்தன என்றால், அவை அதன் வழியில் இடைப்பட்டிருந்தன. ஆனால் இறைவன் எல்லா ஏற்பாட்டையும் சிறந்த முறையில், சிறந்த வடிவத்தில் நிறைவேற்றிவிட்டான். எல்லாவற்றுக்கும் முதலாக பணம் கிடைத்த விஷயம் இருந்தது. அது எவ்வாறு நிகழ்ந்தது என்றால், போர் முடிந்ததும் எப்படிப்பட்ட ஒரு காலம் வந்தது என்றால், பவுண்டுடைய மதிப்பு வீழ்ச்சியடைய துவங்கிவிட்டது. பவுண்டுடைய மதிப்பு மிக அதிகமாக சரிந்ததும் அதற்கு இரண்டாவது ஹலிஃபத்துல் மஸீஹ் ரலியல்லாஹு அவர்களது உள்ளத்தில் இந்த சந்தர்ப்பத்தில் இருந்து பலன் பெறுவதற்கான திட்டம் மிகவும் வலுவாக உதித்தது. அன்னார் இந்த சந்தர்ப்பத்தை பொன்னானதாக கருதினார்கள். 6 ஜனவரி 1920 அன்று அன்னார் லொஹர் தொழ வைத்துவிட்டு இந்த சிந்தனையில் திரும்பி சென்று கொண்டிருந்தார்கள். அங்கு அப்பொழுது பள்ளிவாசலில் தாமதமாக வந்த தொழுகையாளிகள் சிலர் தொழுது கொண்டிருந்தார்கள். அவர்களால் போக வழி இல்லாமல் இருந்தது. எனவே அன்னார் அங்கேயே இருந்து விட்டார்கள். பிறகு அங்கேயே அமர்ந்து விட்டார்கள். அங்கே அமர்ந்து கொண்டு அன்னார் நாசர் பைத்துல் மால் அவர்களிடம் இவ்வாறு கூறினார்கள்: இப்பொழுது 14,000-15,000 ரூபாய் கடன் வாங்கி இங்கிலாந்துக்கு அனுப்பிவிடுங்கள். பணம் மாறியதனால் இன்றைய காலத்தில் விலை சேர்ந்து கொண்டிருக்கிறது. எனவே அதிகமான பவுண்டுகள் கிடைத்துவிடும். அதற்கு பிறகு அன்னார் வீட்டிற்கு வருகை தந்த போது அந்த திட்டத்திற்கு இறுதி வடிவம் தந்தார்கள். பிறகு நாசர் பைத்துல் மால் அவர்களும் எழுதினார்கள். பிறகு அன்னார் திட்டம் அறிவித்தார்கள். எனவே 14-15,000க்கு பதிலாக 30,000 ரூபாய் தொகையை அன்னார் எழுதிவிட்டார்கள். அன்னார் கடனுக்கு பதிலாக, முதலில் கடன் வாங்கி அனுப்புங்கள் என்று இருந்தது அல்லவா, அன்னார் சந்தா என்ற சொல்லி எழுதிவிட்டார்கள். இப்படி தன்னாலேயே நடந்து விட்டதாக ஹஜ்ரத் முஸ்லிமோத் ரலியல்லாஹு அவர்கள் கூறி வந்தார்கள். இந்த திட்டத்தை எழுதி அன்று அசர் நேரத்தில் நாசர் பைத்துல் மால் அவர்களிடம் கொடுத்தார்கள். அன்னார் அவர்களிடம் இதற்காக மக்ரிபுக்கு பிறகு முபாரக் பள்ளிவாசலில் மக்களை ஒன்று கூட்டுமாறு கூறினார்கள். அங்கு இடம் மிகவும் குறைவாக இருந்தது, அறிவிப்புக்காக நேரமும் குறைவாக இருந்தது. ஆனால் பிறகும் ஹுசூர் ரலியல்லாஹு அவர்களின் இந்த முதல் கட்ட திட்ட அறிவிப்பில் 6,000 ரூபாய் சந்தா வந்துவிட்டது. இரண்டாவது நாள் பெண்களிடம் திட்டம் அறிவிக்கப்பட்டது. பிறகு அன்றைய நாள் அசர் நேரத்தில் ஆண்கள் மத்தியில் அக்ஸா பள்ளிவாசலில் மீண்டும் திட்டம் முன்வைக்கப்பட்டது. இறுதியாக 9 ஜனவரி 1920 அன்று ஜுமா அன்று ஹுத்துபாவில் புது அறிவிப்பு செய்தார்கள். மேலும் ஜனவரி 10-12ஆம் தேதிக்குள் வெறும் காதியானின் சந்தா மட்டுமே 12,000 எட்டிவிட்டது. மேலும் இந்த ஏழை ஜமாத் காதியான் மக்கள் பெரும் தியாகங்கள் செய்து சந்தா சேர்த்தார்கள். ஹுசூர் ரலியல்லாஹு அவர்கள் கூறினார்கள்: இந்த ஏழை ஜமாத்திலிருந்து இவ்வளவு தொகை சந்தாவாக வசூலானது இறைவனது சிறப்பான ஆதரவு இல்லாமல் இருக்க முடியாது. இப்பொழுது சந்தா விஷயத்துடன் அல்லாஹ்வின் சிறப்பான அருள் இருப்பதாக நான் புரிகிறேன். அன்னார் கூறினார்கள்: மக்களுடைய உத்வேகத்தையும் உணர்ச்சியையும் பார்க்க வேண்டுமே. இதை கண்ணால் பார்த்தவர்களால் மட்டுமே இதை சரியாக கணித்திட முடியும். எல்லா ஆண்களும் பெண்களும் தியாகம் எனும் போதையில் திளைத்து தியாக உணர்வால் நிரம்பி சந்தா கொடுத்து கொண்டிருந்தார்கள். ஒரு பிள்ளை ஏழையான கடினமாக உழைத்து பணிபுரியக்கூடிய மனிதருடைய மகனாகும். அந்த பிள்ளை கூறியது: நான் 13,500 ரூபாய் சேர்த்து வைத்துள்ளேன். அந்த காலத்திலோ 13,500 ரூபாய்க்கு ஓரளவு மதிப்பு இருந்தது. பண மதிப்பு குறைந்ததே. அதன் அடிப்படையிலும் 1-1.5 பவுண்டோ இருக்கத்தான் செய்யும். ஹதரத் முஸ்லிமோத் ரலியல்லாஹு அவர்கள் கூறுகிறார்கள்: எந்த நம்பிக்கைகளோடு இந்த பிள்ளை இந்த பணத்தை சேர்த்ததோ தெரியவில்லை. ஆனால் மார்க்கத்தின் உத்வேகம் இறை வழியில் அந்த பணத்துடன் சேர்ந்து அந்த நம்பிக்கைகளையும் அர்ப்பணித்து விட்டது. எவ்வாறு இருப்பினும் இந்த தியாகத்தில் மக்கள் எண்ணற்ற முறையில் முன்னேறிக்கொண்டே சென்றார்கள். பிறகு அன்னார் வெளியில் குர்தாஸ்பூர், லாகூர் போன்ற இடங்களிலும் திட்டம் அறிவித்தார்கள். இந்த 3 மாவட்டங்களிலிருந்து 30,000 ரூபாய் முழுமையாகிவிடும் என்று நினைத்திருந்தார்கள். இதற்கு பிறகு அன்னார் கூறுகிறார்கள்: மற்ற ஜமாத்துகள் முறையிடக்கூடாது என்ற ஐயம் எனக்கு இருந்தது. எனவே நான் அதை இன்னும் அதிகரித்து விட்டேன். மக்கள் நட்கூலியில் இணைந்து கொள்ளும் பொருட்டு தொகையையும் அதிகரித்து 1,00,000 ஆக்கிவிட்டேன். இன்னும் சொல்வதாயின், ஒரு நபர் ஹஜ்ரத் முஸ்லிமோத் ரலியல்லாஹு அவர்களுக்கு இவ்வாறு எழுதினார்: நான் செய்கின்ற பிசினஸ் குறித்து இறைவன் என்னை எனது நோக்கத்தில் வெற்றி பெறச் செய்வதற்காக தாங்கள் துவா செய்யுங்கள். அதற்கு இறைவனுக்கு நன்றி செலுத்தும் விதமாக நான் விலாயத்தில், இங்கிலாந்து, ஐரோப்பா போன்ற வெளிநாடுகளில் அஹ்மதியா பள்ளிவாசலை கட்டுவதற்கு எவ்வளவு செலவாகுமோ அந்த முழு செலவையும் நானே ஏற்றுக்கொள்வேன். அதற்கு இரண்டாவது ஹலிஃபத்துல் மஸீஹ் அவர்கள் கூறினார்கள்:
நான் அதற்கு அனுமதியோ வழங்கவில்லை. ஏனென்றால் நான் யாரையும் இழப்பிற்குரியவர்களாக ஆக்க விரும்பவில்லை. எவ்வாறு இருப்பினும் இந்த தொகை சேர்ந்தது. மேலும் இந்த தொகை பேங்க் ஆஃப் இந்தியா மூலமாக இங்கிலாந்துக்கு அனுப்பப்பட்டது. அது 3468 பவுண்ட் ஆகிறது. இன்றைய நமது நிலைமையையும் அப்பொழுது இருந்த நிலைமையையும் கண்டித்து பார்த்து கொள்ளுங்கள். ரூபாய்களில் 52,000 ரூபாய் வந்தது. ஒரு வாரத்திற்குள் இந்த தொகை சேர்ந்துவிட்டது. பின்னர் மேற்கொண்ட தொகை அனுப்பப்பட்டது. இவ்வாறு அந்த நாட்களில் பவுண்டின் பண மதிப்பீடு மீண்டும் சரிந்துவிட்டது. அதனால் மிக குறைவான ரூபாய்களில் அதிக பவுண்டு கிடைத்தது. பிறகு 15 ரூபாயிலிருந்து 6 ரூபாய்க்கு பவுண்டு வந்துவிட்டது. எவ்வாறு இருப்பினும் நான் முன்னரும் குறிப்பிட்டது போன்று ஹதரத் 2வது ஹலீஃபத்துல் மஸீஹ் ரலியல்லாஹு அவர்கள் இங்கு வருகை தந்ததனால் இந்த பள்ளிவாசல் கட்டுமான பணி மற்றும் இந்த அடிக்கல் நடுதல் துவங்கவும் செய்தது. 19 அக்டோபர் 1924 ஞாயிற்றுக்கிழமை அன்று இதற்கான அடிக்கல் நாட்டப்பட்டது. வரலாற்றில் இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது. அப்பொழுது 18 அக்டோபர் 1924 அன்றைய பத்திரிகை அக்டோபர் 19 அன்று வானிலை நன்றாக இருக்கும், சூரியன் வெளிவரும் என்று வானிலை அறிக்கையை முன்னறிவித்திருந்தது. ஆனால் இறைவன் அந்த வானிலை அறிக்கை தொடர்பான முன்னறிவிப்பை தவறானதாக நிரூபித்து காட்டினான். மேலும் தனது இருப்பிற்கான ஒரு பகிரங்கமான சான்றை அளித்தான். காலையிலிருந்து மழை பொழிய ஆரம்பித்து விட்டது. ஹதரத் 2வது ஹலீஃபத்துல் மஸீஹ் ரலியல்லாஹு அவர்களுக்கு முன்னால் இந்த விவகாரம் முன்வைக்கப்பட்ட போது அன்னார் கூறினார்கள், பதற்றமடைய வேண்டிய தேவை என்ன இருக்கிறது? மிகவும் நன்றாகவே நடந்துள்ளது. இப்படிப்பட்ட நிலையில் எந்த மக்கள் துவக்க விழாவுக்காக வருவார்களோ அவர்கள் களப்பற்ற தன்மையோடே வருவார்கள். நாளையும் மழை பொழியும் என்று வானிலை அறிக்கை தொடர்பாக முன்னறிவித்துள்ளார்கள். இப்பொழுது பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்று. வானிலை குறித்த முன்னறிவிப்பு நிறைவேறுகிறதா இல்லையா என்று. எவ்வாறு இருப்பினும் அன்னார் கூறினார்கள், எவர்கள் வருவார்களோ அவர்கள் களப்பற்ற தன்மையோடே வருவார்கள். இந்த நிகழ்ச்சி வெற்றியடையும் இன்ஷா அல்லாஹ். மக்கள் மார்க்கியில் அமர்ந்து நிகழ்ச்சியை நிம்மதியாக பார்ப்பதற்காக சிறிய கூடார மார்க்கி போடப்பட்டது. பல்வேறு மக்களுக்கு அழைப்பிதழ்கள் அனுப்பப்பட்டன. பாராளுமன்றத்தின் உறுப்பினர்கள் இருந்தார்கள், தலைவர்கள் இருந்தார்கள், அரசியல்வாதிகள் இருந்தார்கள், அரசியல் நிபுணர்கள் இருந்தார்கள். பல்வேறு வகையான மக்கள் கலந்து கொண்டிருந்தார்கள். நேரம் குறைவாகத்தான் இருந்தது. எனவே மிக குறைவான மக்களை வருவார்கள் என்று கருதப்பட்டது. ஆனால் பிறகும் கூட பெரும் எண்ணிக்கையில் விருந்தினர்கள் வந்துவிட்டார்கள். பல்வேறு நாடுகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டார்கள். இந்த நிகழ்ச்சி எல்லா விதத்திலும் வெற்றி பெற்றது. இந்த நிகழ்ச்சியின் போது எங்கு அடிக்கல் நாட்ட இருந்தார்களோ அங்கு ஹதரத் 2வது ஹலீஃபத்துல் மஸீஹ் ரலியல்லாஹு அவர்கள் நின்று கொண்டார்கள். அன்னார் நின்றதும் ஹதரத் ஹாஃபிஸ் ரோஷன் அலி சாஹிப் அவர்கள் அல் லைல் மற்றும் அல் அலா ஆகிய 2 சூறாக்களை ஓதினார்கள். இதற்கு பிறகு ஹதரத் 2வது ஹலீஃபத்துல் மஸீஹ் ரலியல்லாஹு அவர்கள் சொற்பொழிவாற்றினார்கள். அன்னார் கூறினார்கள், இன்று நாம் எத்தகைய ஒரு பணிக்காக ஒன்று கூடி இருக்கின்றோம் என்றால் அது தனது வகையில் முற்றிலும் தனித்த ஒன்றாகும். எல்லா உலகங்களையும் படைத்தவனான அந்த இறைவனை நினைவு கூறுவதற்காக, இறைவனுக்கு முன்னால் நமது அடியார் எனும் பண்பை வெளிப்படுத்துவதற்காக கட்டப்படுகின்ற ஒரு கட்டடத்திற்கான அடிக்கல் நாட்டுவதற்காக ஒன்று கூடியுள்ளோம். அவர்கள் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்களானாலும் சரி, எந்த அரசாங்கத்தின் கீழ் வாழ்பவர்களானாலும் சரி, எந்த மொழி பேசினாலும் சரி, அங்கு சென்று ஒன்றாகி விடுகிறார்கள். இறைவனின் இந்த இருப்பு எத்தகைய மையப்புள்ளியாக இருக்கிறது என்றால் அதற்கு முன்னால் எல்லா மனிதர்களும் பெரியவர்கள், சிறியவர்கள், கருப்பர்கள், வெள்ளையர்கள், கிழக்கத்தியர்கள், மேற்கத்தியர்கள் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்றால் அவனுக்கு அருகில் செல்ல செல்ல கருத்து வேறுபாடுகள் அகன்று கொண்டே செல்கின்றன, ஒற்றுமை அதிகரித்து கொண்டே செல்கிறது. எனவே எந்த கட்டடத்திற்கு அடிக்கல் நாட்டுவதற்காக நாம் இன்று ஒன்று கூடியுள்ளோமோ அது ஒற்றுமை மற்றும் ஒன்றுபடுதலுக்கான ஒரு அடையாளமாகும். அது தனது இருப்பினால் நமது ஆரம்ப இடமும் திரும்பும் இடமும் ஒன்றுதான் என்பதன் பக்கம் நமக்கு கவனம் ஊட்டுகிறது. எனவே நாம் ஒருவர் மற்றவுடனான கருத்து வேறுபாட்டின் காரணத்தினால் ஒருவர் மற்றவுடன் சண்டையிடவோ குழப்பம் செய்யவோ கூடாது. பிறகு அன்னார் இதையும் கூறினார்கள், கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட்டு கொண்டுதான் இருக்கும். உலகில் கருத்து வேறுபாடுகள் எப்படிப்பட்டவை என்றால் கருத்து வேறுபாடுகள் இருக்கக்கூடாது என்பதல்ல, இது ஒரு நல்ல விஷயமாகும். இன்னும் சொல்வதாயின் அதில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், கருத்து வேறுபாடுகள் கருணையின் அடையாளமாக இருக்கின்றன, அவை இழப்பை ஏற்படுத்துவதில்லை. ஆனால் தீயது எதுவென்றால் அது சகிப்புத்தன்மை இல்லாததாகும். கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிறகு சகிப்புத்தன்மை இல்லை என்றால், அதாவது அளவுக்கு மீறி கருத்தொற்றுமைக்கான ஆசைப்படுதல் கூடாது. அதாவது நான் என்ன கூறுகின்றேனோ அதற்கு அனைவரும் ஒத்துப்போக வேண்டும் என்று ஒவ்வொருவரும் விரும்புகிறார். கருத்து வேறுபாடு இல்லாமல் வெறும் கருத்தொற்றுமையே இருப்பது கூடாது. இன்னும் சொல்வதாயின் கருத்து வேறுபாடுகளும் முன்னேற்றத்திற்கான அடையாளங்களாகும். இந்த விஷயம் மனிதனிடம் உருவாகிவிட்டால் பிறகு வெற்றிகள் மிகவும் அருகில் வந்து விடுகின்றன. பிறகு அன்னார் மனிதனிடம் பொறுத்து கொள்ளும் ஆற்றல் இருக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார்கள்.
கருத்து வேறுபாடு தீய விஷயமாகும் என்று மக்கள் கூறுகிறார்கள். கருத்து வேறுபாடு தீய விஷயம் என்றால் பிறகு சகிப்புத்தன்மையின் பொருள் என்ன? கருத்து வேறுபாடு இருக்கும் பொழுதுதானே சகிப்புத்தன்மை இருக்கும். ஒரு விஷயத்தில் கருத்து வேறுபாடு இருக்கும் நேரத்தில் தான் பொறுத்துக் கொள்வதும் இருக்கும். அப்பொழுது மனிதன் பொறுத்துக் கொள்ள வேண்டும். தவறான முறையில் வேறு ஒருவருக்கு இழப்பை ஏற்படுத்துவதற்கு முயற்சி செய்யக்கூடாது. எனவே இந்த விஷயத்தை எப்பொழுதும் நினைவில் கொள்ள வேண்டும். அன்னார் இவ்வாறு கூறினார்கள், எனவே உலகத்திற்கு எது தேவையோ அது சகிப்புத்தன்மையாகும். அதாவது மக்கள் கொள்கை வேறுபாடு மற்றும் விதிகளின் வேறுபாட்டை கொண்டிருந்தும் கூட ஒருவர் மற்றவருடன் அன்பு நேசத்துடன் வாழ வேண்டும். தனக்கு நல்லதாக கருதக்கூடிய விஷயத்தின் பக்கம் மற்றவர்களை அழைப்பதற்கான உரிமை ஒவ்வொருவருக்கும் உள்ளதுதான். ஏனென்றால் தப்லீக் செய்யாமல் ஞானங்கள் முன்னேற முடியாது. ஆனால் எவருக்கும் உரிமையில்லாத விஷயம் எதுவென்றால் மற்றவர்களுடைய உள்ளங்கள் மாறுவதற்கு முன்னால் அவர்கள் நாவால் கூறுவதையும் அவர்களுடைய செயல்களையும் மாற்ற விரும்புவதாகும். அல்லது சில விஷயங்களில் அவருடன் கருத்து வேறுபாடு கொண்டிருப்பதன் காரணமாக அவருக்கு துன்பம் கொடுப்பதற்கு முயற்சி செய்வது, கட்டாயப்படுத்துவது, நாவால் கூறுதலையும் செயல்களையும் மாற்றுவது ஆகிய இவை தவறாகும். உள்ளம் மாற வேண்டும், கட்டாயப்படுத்தினால் அது தவறாகும். பிறகு அன்னார் இதையும் கூறியுள்ளார்கள், இது போன்ற ஆன்மாவை உருவாக்குவதற்காகவே பள்ளிவாசல் கட்டப்படுகின்றது. இஸ்லாம் பள்ளிவாசலுக்கு பைத்துல்லாஹ், அல்லாஹ்வின் இல்லம் என்ற பெயர் வைத்துள்ளது. அதாவது எப்படிப்பட்ட ஓர் இல்லம் என்றால் அதில் ஒருவர் மற்றவரோடு கொண்டிருக்கும் கருத்து வேறுபாடு காரணமாக அதிலிருந்து யாரையும் வெளியேற்றவோ அல்லது யாருக்கும் துன்பமளிப்பதற்கோ மனிதனுக்கு உரிமை இல்லை. ஏனென்றால் அது அவனது வீடு கிடையாது, மாறாக இறை இல்லமாகும். ஆனால் பாகிஸ்தானி முல்லாக்கள் இன்றைய நாள்களில் நினைத்து கொண்டிருப்பது என்னவென்றால், இது நமது விருப்பமாகும், நாம் இஷ்டத்துக்கு என்ன வேண்டுமானாலும் கூறலாம். அகமதிகள் பள்ளிவாசலுக்கு செல்வதிலும் தொந்தரவு கொடுக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு இருப்பினும் அன்னார் கூறுகிறார்கள், இது எந்த ஒரு மனிதனுடைய வீடும் கிடையாது, மாறாக இது இறை இல்லமாகும். அந்த இறைவன் எவ்வாறு அவருக்கு இறைவனாக இருக்கின்றானோ அவ்வாறே அவருடைய எதிரிக்கும் இறைவனாக இருக்கின்றான். அல்லாஹ் திருக்குர்ஆனில் இவ்வாறு கூறுகின்றான், வமன் அல்லமு மிம்மன் மனஅ மசாஜிதல்லாஹி அன் யுஸ்கர ஃபீஹி ஹஸ்முஹு. அதாவது அல்லாஹை வணங்குவதற்காக கட்டப்பட்டுள்ள இல்லங்களிலிருந்து மக்களை தடுத்து அவனை வணங்க விடாமல் செய்பவனை விட பெரிய அநீதி அளிப்பவன் யார்? இந்த அநீதியை இன்றைய நாட்களில் இஸ்லாம் என்ற பெயரில் பாகிஸ்தானி முல்லாக்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். எவ்வாறாயினும் அன்னார் கூறுகிறார்கள், வரலாற்றிலிருந்து நிறுவனமாகிறது, அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு முறை ஏமன் கிறிஸ்தவர்களின் ஒரு குழு வந்தது. அது அன்னாருடன் உரையாடி கொண்டிருக்கும் பொழுது வழிபாட்டுக்கான நேரம் வந்துவிட்டது. அவர்கள் வெளியே சென்று வழிபடுவதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அனுமதி கோரினார்கள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியே சென்று வழிபட வேண்டிய அவசியம் இல்லை, எங்களுடைய பள்ளிவாசலிலேயே வழிபட்டு கொள்ளுங்கள் என்று கூறினார்கள். திருக்குர்ஆனின் கட்டளையின் மூலமாகவும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அமலிலிருந்தும் நிரூபணமாவதாவது, மேலான இறைவனை வணங்க விரும்பும் ஒவ்வொருவருக்காகவும் இஸ்லாமிய பள்ளிவாசல்களின் கதவு திறந்திருக்கிறது. இஸ்லாமிய பள்ளிவாசல்கள் பல்வேறு மதங்களின் மக்களை ஒன்று திரட்டுவதற்கான மைய புள்ளியாகும். பிறகு அன்னார் இதையும் கூறினார்கள், நான் எடுத்துரைத்த, அதாவது அஹ்மதியா ஜமாத் எடுத்துரைத்த ஆன்மாவுடன் அதே உணர்வுகளுடன் இந்த பள்ளிவாசலை கட்ட எண்ணியுள்ளோம். அதை நான் திறந்து வைக்கிறேன். இன்று நான் இதற்கான அடிக்கல் நாட்டுவதற்கு முன்னால் ஒரு விஷயத்தை அறிவிப்பு செய்ய விரும்புகிறேன். உலகத்தில் இறைவன் மீதான அன்பு உருவாக்க வேண்டும் என்பதற்காகவும், எது இல்லாமல் உண்மையான அமைதி மற்றும் உண்மையான முன்னேற்றம் கிடையாதோ அந்த மார்க்கத்தின் பக்கம் மக்கள் திரும்ப வேண்டும் என்பதற்காகவும் மட்டுமே மேலான இறைவனை வணங்குவதற்காக பள்ளிவாசல் கட்டப்படுகிறது. நாம் மேலான இறைவனை வணங்க விரும்பும் எவரையும் அதில் இபாதத் செய்ய விடாமல் ஒருபோதும் தடுக்க மாட்டோம். நிபந்தனை என்னவென்றால், அதன் நிர்வாகிகள் அதை நிர்வகிப்பதற்காக நிர்ணயித்திருக்கக்கூடிய அந்த சட்ட திட்டங்களை அவர் கடைபிடிக்க வேண்டும். மேலும் எவர்கள் தமது மார்க்க தேவைகளை நிறைவேற்றுவதற்காக இந்த பள்ளிவாசல்களை உருவாக்குகிறார்களோ அந்த மக்களின் இபாதத்தில் அவர் இடையூறு செய்யக்கூடாது என்பதும் நிபந்தனையாகும். எனக்கு உறுதியான நம்பிக்கை இருக்கின்றது, இந்த பள்ளிவாசல் மூலமாக உருவாக்கப்படும் மத நல்லிணக்கத்தின் ஆன்மா உலகத்தில் இருந்து குழப்பங்கள் சச்சரவுகளை அகற்றுவதற்கும் அமைதி மற்றும் சமாதானத்தை நிலைநாட்டுவதற்கும் உதவும். மக்கள் போர்களை எல்லாம் விட்டுவிட்டு அன்பு நேசத்துடன் ஒருவர் மற்றவரோடு இருக்கக்கூடிய அந்த நாள்கள் விரைவில் வரும். அப்பொழுது முழு உலகமும் மனித குலம் முழுவதையும் படைத்தவன் ஒருவனே ஆவான் என்ற விஷயத்தை உணர ஆரம்பிக்கும். எனவே அவர்கள் ஒருவர் மற்றவருடன் சகோதர சகோதரிகளை விடவும் அதிகம் அன்பு நேசத்துடன் இருக்க வேண்டும். ஒருவர் மற்றவரின் முன்னேற்றத்தில் தடையாக இருப்பதற்கு பதிலாக ஒருவர் மற்றவருக்கு முன்னேறுவதில் உதவி செய்ய வேண்டும். ஏனென்றால் எவ்வாறு ஒரு தந்தை தன் பிள்ளைகள் தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொள்வதை ஒருபோதும் விரும்ப மாட்டாரோ அவ்வாறு மேலான இறைவனும் அவனுடைய படைப்புகள் தங்களுக்குள் போர்கள் செய்வதில் மூழ்கி இருப்பதை ஒருபோதும் விரும்ப மாட்டான்.
பிறகு அன்னார் கூறுகிறார்கள், இறைவன் ஒருவனை விட்டு விலகுவதன் காரணமாக ஒருவர் மற்றவருடன் போர்கள் நடக்கின்றன. எனவே அல்லாஹ் அஹ்மதியா ஜமாத்தின் தோற்றுநரான ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இந்த நோக்கத்திற்காகவே அனுப்பியுள்ளான். அல்லாஹை விட்டு விலகுவதனால் போர்கள் நடக்கின்றன. அனைவரையும் ஒன்று சேர்ப்பதற்காக மேலான அல்லாஹ் இந்த காலத்தில் ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மக்களை இறைவன் பக்கம் திருப்புவதற்காக, ஒருவர் மற்றவருடனான கருத்து வேறுபாடுகளை களைவதற்காக, ஒருவர் மற்றவருடன் ஒற்றுமை மற்றும் அன்பை உருவாக்குவதற்காக அனுப்பியுள்ளான். எனவே அஹ்மதியா ஜமாத் இறையருளால் இந்த எல்லா இனச்சண்டைகளையும் அரசியல் சண்டைகளையும் அழிப்பதற்கு முயற்சி செய்து கொண்டே இருக்கும். எல்லா நாடுகளின் பல்வேறு மதங்களைச் சேர்ந்த நல்லுள்ளம் கொண்ட மக்கள் அமைதி நிலைநாட்டுவதற்கான இந்த முயற்சிகளில் அதற்கு உதவியாளர்களாக இருப்பார்கள் என்று நாம் நம்புகிறோம். அதற்கான அறிகுறிகளும் தென்படுகின்றன என்று அன்னார் கூறியுள்ளார்கள். உதாரணமாக இப்பொழுது அப்பொழுது பல்வேறு மக்கள் வந்திருந்தார்கள். அன்னார் கூறுகிறார்கள், பல்வேறு சமுதாயங்களின் கணித்திற்குரிய மக்கள் இன்று ஒன்று கூடியுள்ளார்கள். அதிலிருந்து நாம் ஒன்று சேர்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பது வெளிப்படுகிறது. இது 100 ஆண்டுகளுக்கு பிறகும் கூட இந்த காலத்திலும் நாம் இதையே பார்த்துள்ளோம். அதாவது இன்றும் அல்லாஹ்வினால் பல மக்கள், பல்வேறு சமுதாயங்களைச் சேர்ந்த மக்கள், பல்வேறு மதங்களைச் சேர்ந்த மக்கள் வரும்பொழுது அஹ்மதியா ஜமாத்தின் தளத்தில் நாங்கள் அனைவரும் ஒருவராகி விடுகின்றோம் என்று கூறுகின்றார்கள். இந்த பள்ளிவாசலில் நீங்கள் இங்கு அந்த பள்ளிவாசலுக்கு செல்லக்கூடியவர்கள், அங்கு ஃபசில் பள்ளிவாசலில் தொழக்கூடியவர்கள் பார்த்தும் இருப்பீர்கள். அதாவது ஹதரத் 2வது கலீஃபத்துல் மஸீஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு பலகையை பதிய செய்துள்ளார்கள். அதில் இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது: இந்தியாவின் பஞ்சாப் மாநிலத்தின் காதியானை தலைமையகமாக கொண்ட அஹ்மதியா ஜமாத்தின் தலைவரும் 2வது ஹலீஃபத்துல் மஸீஹுமான மிர்சா பஷீருத்தீன் மஹ்மூத் அஹ்மத் ஆகிய நான் மேலான இறைவனின் விருப்பத்தை பெறுவதற்காக இங்கிலாந்தில் இறைவனை நினைவு கூறுதல் ஓங்க வேண்டும் என்பதற்காக, எமக்கு கிடைத்த அந்த அருள்களிலிருந்து இங்கிலாந்து மக்களும் பலன் பெற வேண்டும் என்பதற்காக இன்று 20 ரபியுல் அவ்வல் ஹிஜ்ரி 1343 ஆண்டு இந்த பள்ளிவாசலுக்கு அடிக்கல் நாட்டுகின்றேன். மேலும் இறைவனிடம் துஆ செய்கின்றேன், அந்த மேலான இறைவன் அஹ்மதியா ஜமாத்தின் ஆண்கள் மற்றும் பெண்களின் இந்த களப்பற்ற முயற்சியை ஏற்றுக்கொள்வானாக. இந்த பள்ளிவாசல் நிரம்பி இருப்பதற்கான ஏற்பாடு செய்வானாக. நிரந்தரமாக இந்த பள்ளிவாசலை நேர்மை, இறையச்சம், நீதி மற்றும் அன்பின் சிந்தனைகளை பரப்பக்கூடிய மையமாக ஆக்குவானாக. ஹஸ்ரத் ஹாத்தமுன் நபியின் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றும் அன்னாரது நிழல் வடிவில் அல்லாஹ்வின் நபியான மற்றும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பிரதிநிதியான வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் ஹஜரத் அஹ்மத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் ஒளிமிக்க கதிர்களை இந்த நாட்டிலும் மற்றும் மற்ற நாடுகளிலும் பரப்புவதற்காக இந்த இடம் ஆன்மீக சூரியனின் பணியை செய்யட்டுமாக. இறைவா அவ்வாறே அகச் செய்வாயாக. 19 அக்டோபர் 1924. இந்த அனைத்து விஷயங்களும் எழுதப்பட்டுள்ளன. இதை நீங்கள் படித்துக் கொண்டிருப்பீர்கள். அல்லாஹ்வினால் இந்த துஆக்களுடன் இந்த ஃபசில் பள்ளிவாசலுக்கு அடிக்கல் நாட்டப்பட்டது. பல்வேறு பத்திரிகைகள் இதை மிக அதிகமாக பரப்பின. ஹஜ்ரத் முஸ்லிம் மௌத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் சொற்பொழிவுகளின் பல்வேறு மேற்கோள்களை தம்முடைய பத்திரிகைகளில் வெளியிட்டன. ஜமாத்தின் பணியை பெரிதும் பாராட்டின. அன்னாரது சொற்பொழிவிலிருந்து நான் சில விஷயங்களை எடுத்து கூறியுள்ளேன். மிகவும் ரத்தின சுருக்கத்தை எடுத்து கூறியிருக்கிறேன். விளக்கம் அதிகமாக உள்ளது. எவ்வாறாயினும் படிக்க விரும்புபவர்கள் அசல் பதிவிலிருந்து படித்துக் கொள்ளலாம். இறுதியில் இந்த பள்ளிவாசல் கட்டப்பட்டது. 2 ஆண்டுகளுக்கு பிறகு 1926 இது திறக்கப்பட்டது. இதை திறந்து வைப்பதற்காக ஷா ஃபைசல் வர இருந்தார். ஃபைசல் இளவரசராக இருந்தார். அவர் தந்தை செல்லுங்கள் என்று கூறினார். அவருக்கு வர அனுமதி கிடைத்துவிட்டிருந்தது. ஆனால் பிறகு முஸ்லிம்களுடைய எதிர் நடவடிக்கையின் காரணமாக அரசர் அவரை தடுத்துவிட்டார். பிறகு ஷேக் அப்துல் காதிர் சாஹிப் அவர்கள் அதை திறந்து வைத்தார்கள். அவர்கள் மிக தெளிவான சொற்களில் இவ்வாறு கூறினார்கள்: நான் அஹ்மதி அல்ல, ஆனால் இவ்வாறு இருந்தும் நாம் இஸ்லாத்திற்கு தொண்டு செய்ய விரும்புகின்றோம் என்பதனால் நாம் இந்த கருத்து வேறுபாடுகளிலிருந்து வெளியேறி ஒருவர் மற்றவருக்கு உதவி செய்ய வேண்டும். இவ்வாறு இருப்பினும் இது அவர்களின் துணிவு மற்றும் பரந்த மனப்பான்மையாகும்.
அதை அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். அல்லாஹ் அவர்களுக்கும் இதற்கான நற்கொழி வழங்குவானாக. எவ்வாறாயினும் இதுதான் ஃபசல் பள்ளிவாசலின் சுருக்கமான வரலாறாகும். மேற்கத்திய நாடுகளில் இஸ்லாம் பரவ வேண்டும் என்பதே இந்த பள்ளிவாசலை கட்டுவதற்கான காரணமாக இருந்தது. எனவே நான் கூறியது போன்று இன்று நாம் 100 ஆண்டு நிறைவடைந்ததையொட்டி நிகழ்ச்சி நடத்துகிறோம். ஆக இந்த நிகழ்ச்சி ஒன்றும் எந்த உலக நோக்கத்திற்காகவும் அல்ல, மாறாக ஹதரத் முஸ்லிம் மௌத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் கூற்றுகள் மற்றும் விஷயங்களிலிருந்து, ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் கூற்றுகள் மற்றும் விஷயங்களிலிருந்து நான் எடுத்து கூறியது போன்று, இந்த பள்ளிவாசலோ அல்லாஹை வணங்குவதற்காக மக்கள் ஒன்று கூடக்கூடிய இடமாகும். அவர்கள் ஓர் இறைவனை வணங்க வேண்டும். ஒருவர் மற்றவருக்கான உரிமைகளை செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். தம்மை ஆன்மீக முறையில் சீர்திருத்திக் கொள்ளவும் வேண்டும். தம்முடைய உயர் நல்லொழுக்கங்களையும் உயர்த்த வேண்டும். மக்கள் இறைவனை மறந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலத்தில் பள்ளிவாசலின் முக்கியத்துவம் மிகவும் அதிகரித்து விட்டது. அல்லாஹ்வின் போதனைகளுக்கு ஏற்ப மனிதனின் படைப்புக்கான நோக்கம் இபாதத்தாகும். அதை விட்டே நாம் விலகிச் செல்கின்றோம். எனவே இன்று நாம் இந்த விஷயத்திற்காக முயற்சி செய்ய வேண்டும். அதாவது இபாதத்துக்கான உரிமையை செலுத்தக்கூடியவர்களாக ஆக வேண்டும். நமது சுற்றுச்சூழலிலும் நமது அக்கம்பக்கத்து மக்களுக்கும் நமது சந்ததிகளுக்கும் நாம் அல்லாஹை வணங்குவதிலும் அவனுக்கான உரிமையை நிறைவேற்றுவதிலும் அவனுடைய படைப்பினங்களுக்கான உரிமையை நிலைநாட்டுவதிலும் அவனுடைய கட்டளைகளின்படி நாம் நடப்பதிலும் தான் உண்மையான வாழ்வும் நாம் நிலைத்திருப்பதும் அடங்கியிருக்கிறது என்ற விஷயத்தின் பக்கம் கவனமூட்ட வேண்டும். அப்பொழுதுதான் நம்மால் உலகை அமைதி, சமாதானம் மற்றும் சமரசத்துடன் வெற்றியுடன் இயங்கச் செய்ய முடியும். மேலும் இதில் வாழ முடியும். இல்லையென்றால் இங்கு குழப்பங்கள் மற்றும் சண்டைகளை தவிர வேறு எதுவும் இல்லை. அதன் காட்சிகளை நாம் இன்றைய நாள்களில் பார்த்து கொண்டிருக்கின்றோம். எனவே இந்த நோக்கத்தை ஒவ்வொரு அஹ்மதியும் நினைவில் கொள்ள வேண்டும். ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எதை நீங்கள் உங்களுக்காக விரும்புகின்றீர்களோ அதை மற்றவர்களுக்காக விரும்புங்கள். ஆக இந்த போதனையின் அடிப்படையில் ஒவ்வொரு அஹ்மதியின் கடமை என்னவென்றால், இந்த தப்லீகை, இந்த தூது செய்தியை அன்பு, நேசம் மற்றும் அமைதியோடு இருப்பதற்கான இஸ்லாத்தின் இந்த தூது செய்தியை, சமாதானம் மற்றும் சமரசத்திற்கான இந்த தூது செய்தியை உலகிற்கு எடுத்து கூற வேண்டும், அதற்கு தெரியப்படுத்த வேண்டும். மேலும் இந்த விஷயத்தை பரப்ப வேண்டும். அதாவது இதுவே மனிதன் நிலைத்திருப்பதற்கான உத்தரவாதமாகும். இதை தவிர வேறு எதுவும் கிடையாது. இல்லையென்றால் வருங்கால சந்ததிகள் அழிவு, நாசம் எனும் குழியில் விழுந்து கொண்டே செல்லும். இந்த போர்களின் காரணமாக இனி பிறக்கப் போகும் சந்ததிகள் உடல் ஊனமுற்றவர்களாகவும் முடவர்களாகவும் பிறப்பது ஒன்றும் தொலைவில் இல்லை. எனவே இந்த வகையிலும் மக்களை எச்சரிக்க வேண்டியது அவசியமாகும். அல்லாஹ் நம் அனைவருக்கும் இந்த பள்ளிவாசலின் உரிமையை நிறைவேற்றுபவர்களாக ஆவதற்கான நல்வாய்ப்பு வழங்குவானாக. நாம் ஒவ்வொரு பள்ளிவாசலின் உரிமையையும் நிறைவேற்றக்கூடியவர்களாக இருப்போமாக. இந்த பள்ளிவாசல் மட்டும் கிடையாது, அதற்கும் மேற்பட்டு ஒவ்வொரு அகமதியும் எல்லா இடத்திலும் எல்லா பள்ளிவாசல்களையும் நிரப்ப வேண்டும். இந்த உரிமையை நிறைவேற்றுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். நம்முடைய இபாதத்துகளுக்கான உரிமைகளை நிறைவேற்றக்கூடியவர்களாக ஆவோமாக. அல்லாஹ்வின் தூது செய்தியை எட்ட வைப்பதற்கான உரிமையை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருப்போமாக. இஸ்லாத்தின் தப்லீகிற்கான உரிமையை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருப்போமாக. இதற்காகத்தான் அல்லாஹ் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பினான். இதற்காகத்தான் இக்காலத்தில் அன்னாரின் உண்மை ஊழியரை அனுப்பினான். அதாவது இஸ்லாத்தின் மறுமலர்ச்சிக்கான காலகட்டம் மீண்டும் துவங்க வேண்டும். உலகத்தில் இஸ்லாம் மற்றும் ஓரிறைவனின் ஆட்சி நிலைபெற வேண்டும். ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கொடி உலகத்தில் பறக்க வேண்டும். ஆக நாம் உண்மையான முறையில் அத்தகைய முஸ்லிம்கள் ஆகிவிடுவோமாக. மேலான
அல்லாஹ் நம் அனைவருக்கும் அதற்கான நல்வாய்ப்பு வழங்குவானாக. दौर दोबारा शुरू हो और दुनिया में इस्लाम और खुदा वाहिद की हुकूमत कायम हो और आ हज़रत सल्लल्लाहु अलैहि वसल्लम का झंडा दुनिया में लहराए। अल्लाह ताला हम सबको इसकी तौफीक अता फरमाए। الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.